விஜய் வந்து காவேரி கிட்ட திட்டவட்டமாக சொல்கிறாரு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் என் பொண்ணாலேயோ என்னாலேயோ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இதுக்கப்புறம் நீங்களும் வந்து இங்கே வராதீங்க, நாங்களும் அங்கே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து குழந்தைகிட்ட எந்த அன்பையும் செலுத்தாதீங்க. ஏன்னா குழந்தை வந்து உங்களை தான் அம்மாவான்னு நினைக்கிறா. அதனால் அந்த அன்பு அதிகமான நான் என்ன பண்ண முடியும்? குழந்தை எப்படி சமாதானப்படுத்துவேன்? நீங்கள் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க. இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. என் குழந்தை மனசில் ஆசையை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இனிமேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கேட்ட காவேரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வேறு வழியில் அவள் மனசு கஷ்டத்தோடய வராங்க. வர வழியில் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி எங்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தான் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சலாமா, நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னோடனே, என்னக்கா சொல்கிற, நீ முதல்ல வீட்டுக்கு வாடி, இங்கே நடக்கிற விஷயம் தெரியுமா, உன் அம்மா என்ன முடிவு இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு என்னக்காச்சு அப்படின்னாங்க. முதல்ல வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டோன்னா காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்துட்டோன்னா காவேரி வந்து என்னம்மா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு, அம்மா எவ்வளோ சொல்லி கேட்கலடி, இப்போவே பஸ் ஏற போதா, எனக்கு தான் என் புருஷன் வீடு இருக்கேன், நான் அங்கே போகிறேன், இதுக்கப்புறம் இவ கூட இருக்க மாட்டேன், என்னாலலாம் இவ வந்து யாரோ ஒருத்தருக்கு காஃபி கொடுத்துக்கிட்டு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வந்து ஆளை வர வச்சிருக்கா, இங்கே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புதிரி அப்படின்னோடனே, அம்மா ப்ளீஸ்மா ஏம்மா அப்படியே பண்ணிகிட்ருக்க, பொண்ணு பார்க்க யாரும் வரமாட்டாங்கம்மா அப்படின்னு, நீ என்னடி சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம்மா நான் சொல்லிட்டேன் வேணான்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இப்போ வேணான்னு சொல்லிட்டேன், எப்படியும் நாளைக்கு வரதானே வைப்பேன், எதுக்காக அதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு, இதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்கம்மா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடிக்கிறாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிற காவேரி, அப்போ வரவேணா சொல்லிட்டியா அப்படின்னு. ஆமாக்கா, இங்கேயே அம்மா பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, அங்கே நான் விஜய் அப்படி சொல்கிறாரு, என்னடி சொன்னார் அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னையும் அப்படி தான் சொன்னேன், உன்னையாண்ணா அப்போ உங்களையும் அப்படி தான் சொன்னாரா, ஆமாடி இதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எதுக்கு தேவையில்லாத வந்து அவன் மனசில் ஆசையை வளர்க்குறீங்க, குழந்தைய மனசில் சொல்லிட்டாரு. சரி காவேரி, இப்போ உனக்கு நிம்மதி தானே, உனக்கு குழந்தையும் இதுக்கப்புறம் வராது, அதே மாதிரி வந்து விஜயும் வரமாட்டார், இப்போ சந்தோஷமாக இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க்குற அப்படின்னோடனே, இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் குழந்தையும் சரி விஜயும் சரி உனக்கு தொல்லையாக இருக்க மாட்டாங்க, அதனால் நீ பார்த்த பையனையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு, அதை எதுக்கு என் கண்ணால் பார்க்க வேணாம், நான் இப்போவே கிளம்புறேன், இப்போ தானே சொன்னேன் நீ கிளம்பாத, அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி ஒன்றெல்லாம் நான் நம்ப முடியாது, இன்றைக்கி வரனாலும் இன்னொரு நாள் நீ வர வைக்க தான் போகிறேன், எதுக்கு தேவையில்லாமல் நான் கிளம்புறேன் கங்கா, என்னோடய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னோடனே, ஆமாம் சும்மா நிற்கிறியா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து இதுக்கப்புறம் அவங்கள வர வைக்க விட மாட்டேம்மா, இதுக்கப்புறம் அவங்க வரவும் மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதம்மா அப்படின்றாங்க. உடனே காவேரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து இப்போ இதுக்காக சம்மதிச்சிருக்காளாமா, விடுமா விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்காவும். அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்கூலுக்கும் குழந்தை வரல, ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனே விஜய் எடுக்க மாட்டேங்கிறாரு, குழந்தை கையிலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதனால் காவேரி ரொம்ப மனசு வருத்தம் அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ஸ்கூலுக்கும் போக முடியாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்டி ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லிட்டு அவங்க அக்காலாம் கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு மனசே இல்லை, அங்கே வந்து குழந்தையே வரல, அம்மு வராது ஸ்கூலுக்கு, என்னால் போக முடியலக்கா அப்படின்னு. இவ்வளோ பாசம் அம்மு மேலே வச்சுருக்கேன், அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அதான்க்கா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் வேணாலும் யாரும் இல்லாமல் என்னால் இருக்க முடியுது, ஆனால் அம்மு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அம்முக்கு அம்மாவாகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் தங்கச்சி கேட்குறாங்க. ஆமாம் அம்மாவோட அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, அந்த நிபந்தனைக்கு சம்மதிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னோட, சரிடி நீ என்னன்னு சொல்லு, அதை நான் இப்போ சொல்ல முடியாது, அம்மாவோட அப்பாவையும் அவங்க குடும்பத்தையும் வர வைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நிச்சயமாவா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க எல்லாருமே வந்துடுங்க வீட்டுக்கு, எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராதா. இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து பயங்கரமாக அதிர்ஷ்டம், காவேரியா நம்பவே முடியல அப்படின்னோடனே, ஆமாம் காவேரியை குழந்தைய பார்க்க வேணாம்னு சொன்னோம்ல, அதனால தான் அவள் அப்படி ஆயிட்டா, எப்படியோ சம்மதிச்சிடால அது போதும் அப்படின்னோடனே, காவேரியை பற்றி தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அவள் பண்ணுவா, அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே கிளம்பி நம்ம வந்து காவேரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. எங்கள் அம்மா ஓடி வராங்க, ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரியை. காவேரி வந்து அம்மு நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. நல்லா இருக்க மிஸ் அப்படின்றாங்க. என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா மிஸ் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, காவேரியை இது நம்பவே முடியலையே, இவன் மனசு மாறாதே, எதனால் இப்படி முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாரு. காவேரி அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாங்க விஜயை.